நம்ம நிலாச்சோறு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஆடிப்பிறப்பு வரப்போகுது. ஆடிப்பிறப்புனாலே எல்லாருக்கும் தெரியும். அதுவும் முக்கியமாக எங்களோட நாட்டில் யாழ்ப்பாணத்தில் ஆடிப்பிறப்புனாலே எல்லோரும் கூழும் கொழுக்கட்டையும் செய்யாத வீடே இருக்காது. அப்போ அதே மாதிரி நாங்களும் இன்றைக்கி எங்களோட முறையில் ஆடிப்பிறப்புக்கு ஆடிப்பிறப்பு கூழ் எப்படி செய்கிறதுன்னு தான் நாங்கள் இப்போ செய்யலாம். நம்ம நிலாச்சோறு இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டிட்டோம். இப்போ இதுக்கு முதல்ல சட்டியை வச்சு ஒரு கொஞ்சம் தண்ணியை சுட வைப்போம். இது என்னென்று சொன்னால், நாங்கள் இந்த கூழுக்குள்ளே சின்ன சின்ன உருண்டைகளாக இப்போ அந்த மோதகத்துக்கு மா குழைக்கிறது, இடியப்பத்துக்கு மா குழைக்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நாங்கள் அதை போடுவோம் கறி வர்றதுக்கு. அப்போ நாங்கள் முதலே இந்த தண்ணியை கொதிக்க வச்சு இதை கிளறி வச்சிட்டோம்னு சொன்னால் இது ஆறிடும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொன்றா செய்து கொண்டு வரலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆடிப்பிறப்பு எங்களுக்கு உலக நாள் நல்ல வெயில் காலமாக இருக்கும். இனி அடுத்து வர்ற 6 மாதம் மழை காலமாக இருக்கும். அதேமாதிரி விவசாயிகளும் பார்த்திங்கன்னா அடுத்த பருவம் எப்போ செய்கிறவை என்ன இந்த ஆடி மாதத்தில் தான் இனி எல்லோரும் அடுத்த பருவத்துக்குரிய நாற்று நட்டு அப்படியான வேலைகளை ஆரம்பிப்பினோம். அப்போ இந்த விவசாயிகளும் என்னென்று சொன்னால் தங்களோட குலதெய்வம் அம்பாளுக்கு அப்புறம் மழையை வேண்டியும் இந்த ஆடிப்பிறப்பில் கூழும் கொழுக்கட்டையும் செய்து இறைவனை வேண்டிக் கொள்வார்கள். நாங்கள் செய்கிற விவசாயத்துக்கு மழை முக்கியம். அப்போ எங்களோட விவசாயம் நல்லா இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் பொங்கலுக்கு எப்படி நாங்கள் சூரிய பகவானை கும்பிட்றோமோ அதே மாதிரி இதுவும் மழை வேண்டி எங்களோட அடுத்த பருவகாலம் நல்லா இருக்கணும் அப்படி என்று சொல்லி உண்டு. அடுத்தது பாடசாலையெல்லாம் லீவு விடுவார்கள். எங்களோட சொந்த பந்தம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லாருமே கூழும் கொழுக்கட்டையும் செய்வார்கள். எங்களோட வீட்டிலேருந்து நாங்கள் இன்னொருத்தருக்கு கொண்டு கொடுப்போம், இன்னொரு வீட்டிலேருந்து எங்களோட வீட்டுக்கு வரும். சில பேர் எல்லா சொந்தங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரே வீட்டிலே சேர்ந்து செய்வார்கள். அப்படியாக மிகவும் ஒரு கோலாகலமான கொண்டாட்டமான ஒரு நிகழ்வு தான் இந்த ஆடிப்பிறப்பு. இந்த ஆடி மாதம் வந்தாலே அடுத்தடுத்து இனி தொடர்ந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரே பண்டிகைகளாக தான் இருக்கும். வரலட்சுமி விரதம் வரும், கிருஷ்ண ஜெயந்தி வரும், நவராத்திரி வரும், கந்த சஷ்டி, கௌரி காப்பு அப்படின்னு இந்த ஆடி மாதம் வந்தாலே தொடர்ந்து எங்களுக்கு ஒரே சந்தோஷமான பண்டிகைகளாக தான் இருக்கும். இப்போ இந்த தண்ணி கொதித்தோன்னே நாங்கள் அடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ இதில் நான் அரிசி மாவும் உளுத்தம் மாவும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு நாங்கள் கொஞ்சம் சுடு தண்ணியை இதை ஆற விட்டு நாங்கள் குழச்சிட்டு உருண்டை பிடிக்கலாம். இப்போ அடுத்து நாங்கள் இதுக்கு பயரை லேசாக வறுத்து கொள்ளணும். இதை நாங்கள் வறுத்து கொண்டு வரைக்கும் சிவந்து நல்லா வாசம் வரும்.
வறுத்தோன்னு பார்ப்போம். இப்போ இது வறுபட்டுட்டது. இதை நாங்கள் தண்ணியை விட்டு லைட்டாக அவிய விடுவோம். இப்போ இது அவியட்டும். அந்த நேரத்தில் நாங்கள் இப்போ இதை குழச்சி நாங்கள் இப்படி வச்சுட்டு இந்த நேரத்தில் வந்து இது இந்த மாவையும் நாங்கள் போட்டு கரைச்சிடுவோம். இது 2ஆம் தேங்காய் பால். இந்த தேங்காய் பாலுக்குள்ள வந்து பெனம் கருப்பட்டியும் பெனங்கட்டி குட்டானும் வந்து நான் போட்டிருக்கிறேன். இதை போட்டு நல்லா கரைச்சா இது கரைஞ்சிடும். அப்படி அதே மாதிரி இதோட இந்த உளுத்தம்மா வறுத்த உளுத்தம்மா நல்ல வாசனையாக இருக்கும். பயரும் வறுத்தா நல்ல வாசமாக இருக்கும். இதோட வெள்ளைப்பச்சை அரிசிமா இதை இப்படியே நல்லா கரைச்சிட்டு நாங்கள் பார்ப்போம். இப்போ இது நல்லா அப்படி கரைச்சி வச்சிட்டோம். இப்போ நாங்கள் இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டினோம்டா அதுக்குள்ளே வந்து நாங்கள் போடைக்க இதுகள் கடிபடைக்க நல்லா இருக்கும். இது உருட்டுற நேரத்தில் எப்பயுமே நாங்கள் ஒரு குட்டி கதை பார்க்குற நாங்கள் அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ஆசிரமம் உண்டு. அந்த ஆசிரமத்தில் வந்து ஒரு வயதான ஒரு குருவும் 2 அவருடைய சீடர்களும் அங்கே இருந்து படித்து கொண்டு வருகிறார்கள். அந்த சின்ன சீடர்கள் அவர்கள் வந்து ஒரு 5-6 வயசு சின்ன பிள்ளைகள், சின்ன பருவத்திலேயே கொண்டே அவர்களை படிக்க விட்டதால் அவர்கள் அங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க குரு வந்து வயதானவர் என்றதால்
அந்த ஆசிரமத்தில் வந்து எல்லாத்துக்குமே வேலைக்கு ஆள் வச்சிருக்கணும். வேலை பராமரிக்க, இவைக்கு சமைக்க, அங்கே கூட்டி கழுவி துடைக்கண்டு எல்லாத்துக்குமே ஆள் வச்சிருக்கணும். அப்போ ஒரு நாள் மதியம் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிய அந்த ஆசிரமத்தில் இருக்கிற வேலைக்காரர் ஒவ்வொரு வேலையாக வெளியே போயிட்டினோம். அப்போ திடீரென்று சரியான காற்றடிக்குது. அப்போ அந்த குரு வந்து ஒரு கதிரையில் இருந்து புத்தகம் படித்து கொண்டிருக்கிறார். அந்த அவற்றை புத்தக ஒற்றையிலே வந்து கடற்கரண்டு அப்படி காற்றுக்கு பறக்கிற மாதிரி பறக்குது. அவ்வளோத்துக்கு காற்றடிக்குது. அப்போ குரு எட்டி வெளியே பார்க்குறார் இருந்த இடத்துலையே. அப்போ அதில் ஒரு சிஷியன் சொல்கிறான், சரியான காற்றடிக்குது குருவே, இன்றைக்கி புயல் வரும் போல் இருக்குது என்று ஒரு அசால்ட்டாக சொல்லிவிட்டு அவன் விட்டுடுறான். அப்போ மற்ற குரு வந்து இப்படியே ஜோதிச்சபடியே இருக்கிறார். அப்போ மற்ற சிஷியன் என்ன செய்கிறான்டா குருவுண்ட முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ பார்த்து கொண்டிருக்க அவனுக்கு விளங்குது இவைக்குரிய சாப்பாட்டு சாமான், இப்போ அரிசி, சிறுதானியம், மூலிகைகள் அதுகளெல்லாம் அந்த சமையல்காரர் வந்து கழுவி தனித்தனியாக ஒவ்வொரு துணியில் காய விட்டுருந்த வெயிலில் காயட்டுமண்டு. அப்போ குரு யோசிக்கிறார் என்னென்னு சொன்னால், அது அள்ளுறதுக்கு இவியலோ 5-6 வயசு சின்ன பிள்ளைகள், அவரால் எழும்பி நடந்து அள்ள முடியாது. அப்போ சமையல்காரரும் இல்லை, வெளியே போயிட்டினோம். அப்போ இதெல்லாம் இந்த காற்றுல அடித்து மழை வந்தால் வீணாக போயிடுமே என்று குரு யோசிக்கிறார். அப்போ அதை வந்து அந்த சின்ன சிறுவனுக்கு வந்து குருவுண்ட முகத்தை பார்க்க விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. குரு வந்து இதைத்தான் யோசிக்கிறார் அப்படின்னுட்டு அவன் என்ன செய்கிறான், குரு இவங்க சின்ன பிள்ளைகள் என்னென்னு இவங்கள்ட்ட கேட்குறதுண்டு அதையும் மனதில் ஒரு இதாக நினச்சி கொண்டு கேட்க அந்த சீடன் என்ன செய்கிறான், கடகரண்ட ஓடி போய் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு துணியில் தானே விரித்து காய போட்டிருந்தவியல். அப்போ அந்த துணியை வந்து ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன முடிச்சா கட்டி போட்டு ஒவ்வொரு முடிச்சா எடுத்து கொண்டு வந்து சமையல் கட்டில் வந்து கவனமாக பத்திரப்படுத்தி வைக்கிறான். இவன் இப்படி செய்கிறத வந்து இந்த குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டு இருந்துட்டு ஒன்றும் பேசாமல் இருக்கிறார். அப்போ இவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு குருவிட்ட வந்து சொல்கிறான், குருவே, நீங்கள் இதைத்தானே யோசிச்ச, நீங்கள் இந்த சமையல் பொருட்கள் எல்லாம் கழுவி காய வச்சதெல்லாம் வீணாக போகுது அப்படி என்று நான் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து பத்திரமா உள்ளே வச்சுட்டேன், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேணாம் அப்படி என்று சொல்கிறான். உடனே அந்த குருவுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சான். ஏனென்று சொன்னால் தான் மனதில் நினைச்சதை, தன் முகத்தில் இருந்த கவலையை வந்து அந்த சின்ன பிள்ளையாக இருக்கிற அவன் புரிஞ்சு கொண்டு செய்திருக்கிறான் அப்படி என்று சொல்லி என்று அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சாம். உடனே அந்த சீடனை பக்கத்தில் அணைச்சி கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுத்து ஆசீர்வதிச்சாராம். ஏனென்னா, உனக்கு இந்த சின்ன வயதிலேயே இவ்வளவு அறிவு, இவ்வளவு பொறுப்பு, மற்றவைகளை புரிஞ்சு கொள்கிற தன்மை எல்லாம் இருக்குது, நீ இன்னும் பிற்காலத்தில் நல்ல பிள்ளையாக வருவ அப்படி என்று சொல்லி என்று ஆசீர்வதிச்சாராம். அப்போ இதில் இருந்து நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்கிறோம்னு சொன்னால், எங்களோட கூட இருக்கிற அடுத்தவைகளுக்கு வந்து சில வேளை அவைகளுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது, ஏதாவது ஒரு அல்லது அவைகளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, அவைகள் வந்து சில வேளை எங்கள்கிட்ட அதை சொல்ல கொஞ்சம் நல்லா பழகி இருந்தாலும் சங்கடப்படுவினோம். அப்போ கூடிய வரைக்கும் நாங்கள் அவைகிட்ட கேட்டுண்டாலும் அதை தெரிஞ்சு கொண்டு எங்களால் முடிஞ்சால் நாங்கள் அதை உதவி செய்யணும், முடியலைன்னா அவைகளுக்கு அதற்கு என்ன செய்யலாம் அப்படி என்று சொல்லி என்று நாங்கள் சொல்லணும். அவையின் கஷ்டத்தை நாங்கள் கேட்டாலே அவைகளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும். என்னென்னா, நான் இந்த கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு ஒரு ஆள் என்ன கேட்டிருக்குதே அப்படி என்று சொல்லியாவது அவைகளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுவும் எங்களால் முடிந்தால் நாங்கள் செய்து கொடுக்கணும், முடியலைன்னா அதை நாங்கள் அடுத்த வீட்டை சொல்லி கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. அப்போ அதைத்தான் சொல்லுவேன், குறிப்பறிந்து நடக்கிறது என்று சொல்லி என்று. இப்போ ஒருத்தர் சில வேளை எங்கிட்ட விட்ட மத்தியான டைமில் வந்திருப்பார், ஆனால் சில வேளை அவருக்கு சரியாக பசிக்கும், ஆனால் எங்களோட நல்லா பழகி இருந்தாலும் இவைகிட்ட என்னென்று சாப்பாடு கேட்குறது, இவைக்கே இருக்கோ தெரியலை, மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மோ தெரியலை அப்படி என்று சொல்லிடுறேன். அவற்ற முகம் வந்து சரியாக வாடி போய் களைச்சி போய் இருப்பார்.
அப்போ அப்படியான சமயத்தில் நாங்கள் என்ன கேட்கணும், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் அவர் ஓமன்னு தான் சொல்லுவார். ஆனால் சாப்பிட்டு இருக்க மாட்டார். அப்போ இல்லை பரவாயில்ல கொஞ்சமாக இருந்தாலும் சாப்பிடுங்கோ அப்படி என்று சொல்லி என்று உணவு கொடுக்கணும். வீட்டுக்காரும் வந்தால் உடனே கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். முதல்ல தண்ணி குடிங்க, களைச்சி போய் வந்திருப்பீங்கள் அப்படின்னு சொல்லி என்று தண்ணியை கொடுக்கணும். அப்படியான சின்ன 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 நல்ல பழக்கங்களை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். குறிப்பறிந்து நடக்க பழக்க வேணும். அதே சமயம் அடுத்தவையின் துன்பத்தை நாங்கள் கேட்டுட்டு அதை இன்னொரு ஆக்களுக்கு அவையின் துன்பத்தை சொல்லி நாங்கள் அதை விமர்சனம் செய்யவும் கூடாது, கேலி கிண்டல் பண்ணவும் கூடாது. ஏனென்று சொன்னால் நாங்கள்லாம் சொன்னாங்கள்னு தெரிந்தால் அவர்கள் நம்பித்தான் எங்களிடம் அவர்களுடைய துன்பத்தை சொல்லியிருப்பார்கள். அப்போ நாங்கள் நம்பி சொன்னதை நாங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்லிட்டோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய நம்பிக்கை துரோகமான ஒரு விஷயமாக இருக்கும். அதால் எங்களால் முடிந்தால் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யணும். முடியலைன்னா நாங்கள் பேசாமல் எங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கணும். ஆகவே நீங்களும் உங்களோட வீட்டுக்கு வர்றவர்களோ பக்கத்திலேயோ வீட்டை இருக்கிறவர்களோ ஆறாக இருந்தாலும் அவர்களோடு குறிப்பறிந்து நடக்க பழகிக்கொள்ள வேண்டும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இப்போ நாங்களும் இது உருட்டி முடிஞ்சது. அடுத்ததாக நாங்கள் கரைச்சி வச்சதை போட்டு கிளறலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பயறு ஒரு 3/4 பதம் அவிஞ்சிருக்குது. இந்தளவு அவிஞ்சால் காணும். அப்போ தான் கடிபடும் எங்களுக்கு சாப்பிடல. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இந்த கரைச்சி வச்ச இந்த கலவையை இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு அடுப்பை மெல்லிசாக தான் இனி எரிக்கணும். எரிச்சிட்டு கைவிடாமல் கிண்டோணும். இது மாதிரி கூழ் கொழுக்கட்டை செய்யக்கு எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் இப்போ வீட்டில் கொழுக்கட்டைக்கு குழச்சிச்சினமெண்டா அந்த மாவை எடுத்து பிள்ளையார் செய்கிறது, பாம்பு செய்கிறது என்று ஒவ்வொரு விளையாட்டுக்கள் செய்வோம். ஆனால் இப்போ நாங்கள் எங்களை பிள்ளைகளை கிட்ட வந்தாலே ஓடங்காலம் எங்களை கேக்கின தராது அப்படி என்று சொல்லி நாங்கள் துரத்துகிறோம். அப்படி இல்லாமல் அவைகளையும் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு இதே நாங்கள் கொண்டாடுறோம், ஏன் செய்கிறோம், என்னத்துக்காக செய்கிறோம் என்று நாங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்தா தான் நாளைக்கும் அவையல் அவர்களுடைய சந்ததியினருக்கு சொல்லி கொடுத்து எங்களுடைய மரபு மறக்காமல் அப்படியே கொண்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு அரைவாசி இறுகி வந்துட்டுது. இந்த நேரத்தில் லைட்டாக ஒரு கொஞ்சம் உப்பு, அப்போ தான் அந்த இனிப்பு இதை அது எடுத்து கொடுக்கும். இதோட கூட நாங்கள் இந்த செய்து வைத்த உருண்டைகள் இதோட மிளகு சீரகத்தை வறுத்து அரைச்ச தூள். இது விரும்பினா போடலாம் அல்லது போடாமல் விடலாம். சுக்குத்தூள். எல்லாத்தையும் போட்டுட்டு முதல் பாலை
இந்த நாங்கள் போட்ட உருண்டையெல்லாம் அப்படியே உடையாமல் இருக்குது. இதேமாரி பதமாக குழச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட இன்னும் சின்னனா உருட்டணுமென்றாலும் சின்னனா உருட்டியும் போட்டுக்கொள்ளலாம். இது இப்போ ஒரு கொதி வந்தோடனே நாங்கள் இதை இறக்கிடலாம். இதை நாங்கள் இறக்கிட்டு இதில் ஒரு சொட்டு நெய் விடுவோம். இந்த நெய்யில் நாங்கள் இந்த சின்ன சின்ன தூளாக வெட்டின தேங்காய் சொட்டு, இதோட நீங்கள் விரும்பினா கஜு கச்சான் அப்படி போடுறதுனாலும் போடலாம். இந்த தேங்காய் சொட்டை நெய்யில் பொரிக்காமலும் போடலாம், பொரிச்சிட்டு போட்டால் வாசமாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா சிவந்து வந்துட்டுது. இப்படி நல்லா சிவந்து பொன்னிறமாக வந்தோடனே இதை நாங்கள் இறக்கி இப்போ இதை அப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எங்களோட ஆடிப்பிறப்பு ஆடிக்கூழ் மிகவும் சத்தான வாசனையான ஆடிக்கூழ் ரெடி ஆகிட்டுது. இதே மாதிரி நீங்களும் ஆடிப்பிறப்பண்டைக்கு செய்து எல்லோரும் வீட்டை சந்தோஷமாக குடிச்சு கொள்ளுங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.